உணவை அவசர அவசரமாக சாப்பிடுவது நாளடைவில் உங்களின் இதயத்திற்கே ஆபத்தாக முடியும். உணவை மெதுவாக உடல்நலனுக்கு ஏற்றபடி சாப்பிடுவது எப்படி என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஃபாஸ்ட் ஃபுட், குயிக் மீல்ஸ் என்று உணவுகளின் பெயரிலேயே விரைவு தூக்கலாக இருக்கும் காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். நேரம் கருதி விரைவாக உண்கின்றோம். கைபேசி, தொலைக்காட்சி போன்ற திரைகளை பார்த்தபடியும் உண்கிறோம். ஆனால் இவையெல்லாம் தவறு என்பது தெரிந்தும் அப்படி உண்பதால் நமது உடலுக்குள் ஏற்படும் மாற்றத்தை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருப்பது என்பது அபாயத்தை அறியாமல் இருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஊட்டச்சத்து குறித்த ஃப்ரண்டியர்ஸ் என்ற அமைப்பு 2021ஆம் ஆண்டு நடத்திய ஆய்வில் அவசரமாக உண்பது உடல் பருமன், உயர் இரத்த அழுத்தம், வளர்சிதை மாற்றம், இதய நோய், நீரிழிவு ஆகிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அபாயம் கொண்டதாகும் என்று எச்சரிக்கிறது. நேச்சர் இதழ் பிரசுரித்த 2024ஆம் ஆண்டின் ஆய்வில் கல்லீரலில் கொழுப்பு படியும் அபாயம் உள்ளது என்பதும் உறுதியாகிறது. சாப்பிடும்போது நன்றாக மென்று உண்ணாமல் அவசரமாக உணவை வாயில் போட்டு விழுங்குவதால் உணவு அரைபடாமல் முழுமையாக வயிற்றுக்குள் செல்கிறது. நீங்கள் அதிக அளவில் காற்றை வாய்வழியே விழுங்குவதால் அடிவயிறு வீக்கம், நெஞ்சு எரிச்சல் ஆகியவை ஏற்படும். மெதுவாக மென்று உண்ணும்போது குடல், மூளை இடையான சமிக்கைகள் முழுமையான உணவு உண்ட திருப்தியை கொடுக்கும். குளுக்கோஸ் அதிகரிப்பதையும் தடுக்கும். மென்று உண்ணக்கூடிய வகையிலான நார்ச்சத்து அதிகம் கொண்ட பழங்கள், காய்கறிகள், விதைகள் போன்றவற்றை உண்ணுங்கள். அதீதமாக பதப்படுத்தப்பட்ட விரைவு உணவுகள் உங்கள் உடலில் கலோரியை அதிகரித்து உடலை பருமனாக்கும். சக நண்பர்கள், குடும்பத்தினர், உறவினர்களுடன் இணைந்து உண்பதை மேலும் அர்த்தமுள்ளதாக்குவதுடன் மெதுவாக உண்ணலாம். உணவு உண்பது என்பது ஒரு சமூக பழக்கம் என்பதை மறந்துவிட வேண்டாம். உணவை முழுமையாக அனுபவித்து உண்ணுங்கள்.